இயேசுவில் இனியவர்களே, எல்லாரும் சமநிலையில் இருக்க வேண்டும் என்கிற தத்துவத்தை, பண்பை 2ஆம் வாசகத்திலே புனித பவுலடிகளார் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து நமக்கு தருகிறார். சமநிலை என்று அவர் குறிப்பிடுவது பொருளாதார சமநிலை. பொருளாதார சமநிலையை பற்றி ஏராளமாக பேசலாம். ஆனால் இந்த அருள் தளத்தில் குழுமி இருக்கிற நாம் ஆன்மீக சமநிலையை பற்றி சிந்திக்கலாம் என்று நினைக்கிறேன். இனியவர்களே, ஆன்மீகத்தில் எது சமநிலை? சமநிலை என்றால் என்ன? இருபக்கமும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். அந்த இருபற்ற ஏற்றத்தாழ்வுகளையும் நாம் ஒரு நேர்கோட்டு நிலையில் வைப்பது. இப்போ சிலர் ஒருவேளை எப்பொழுதுமே மகிழ்ந்து கொண்டிருப்பார்கள். சில நேரங்கள் அவர்களை பார்த்தால் ஒரு நேரத்தில் நினைச்சவங்க மொத்தமாக அழுதுகிட்டு இருப்பாங்க. சில நேரங்கள் மனிதனுடைய நிலை ரொம்ப ஆடம்பரமாக வாழணும், இல்லை ஒன்றுமே இல்லாமல் வாழணும். ஏதாவது எதிரும் புதிருமாகவே பல நேரங்களில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த சமநிலையற்ற தன்மை தான் ஆன்மீகத்திலும் பல நேரங்களில் வெளிப்படுகிறது. ஒன்று ஆண்டவரே 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 என்று புரிஞ்சுக்குவோம். கடவுளையே சார்ந்திருப்பது, அதை கடந்து நம்முடைய பணிகளையோ அல்லது மற்றவருடைய பணிகளையோ நிலைகளையோ அல்லது சமூகத்தில் நாம் செய்ய வேண்டிய கடமைகளை குறித்தோ அசட்டைத்தனமாக இருப்பது, கண்டுகொள்ளாமல் இருப்பது என்கிற நிலைமை. இல்லை என்றால் என் குடும்பம், என் வேலை, எனக்குள்ள பணிகள், நான் மற்ற வேலைகளை பார்க்க வேண்டியிருக்கிறது, காசு பணம் சம்பாதிக்க வேண்டியிருக்கிறது, சொத்துக்களை பார்க்க வேண்டியிருக்கிறது, சுகங்களை தேட வேண்டியிருக்கிறது, கடவுளை தேடுவதற்கு எனக்கு நேரமே இல்லை என்று சொல்லி ஏதாவது முக்கியமான நாளுக்கு பேருக்கு கடவுளை போயிட்டு மற்ற நேரங்களில் நம்முடைய பணிகளை பார்க்கிற ஒரு தன்மை. எனவே மனிதர்களிடம் ஆன்மீக அடிப்படையில் இந்த இரு பண்புகள் தான் அதிகமாக இருக்கிறது. ஒன்று, கடவுளை நேரத்தில் வைத்து கடவுள் தான், மற்ற எதுவுமே இல்லை என்று சொல்லி உலகத்தை மறந்துவிட்டு தான் போகணும் போக்கில் வாழ்வது. இல்லைன்னா தான் தோன்றித்தனமாக வாழ்வது, எதையுமே எல்லாவற்றையும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு கடவுளை கண்டுகொள்ளாமல் போகும். இந்த நிலையிலிருந்து மாறி ஒரு சமநிலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அழைப்பை இன்றைய வாசகங்கள் நமக்கு தருகிறது. அந்த சமநிலை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? அதற்கு தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு ஒரு தெளிவை கொடுப்பதாக இருக்கிறது. இனியவர்களே, சமநிலை அப்படிங்கிற பொழுது நம்ம ஆண்டவரை சார்ந்திருந்தாலும் நமக்குரிய பண்பிலும் நாம் கான்சன்ட்ரேஷன் அல்லது கவனத்தை செலுத்துவது. யாயிர் தொழுகை கூட தலைவருடைய மகள் இறக்கும் தருவாயில் நோயுற்றிருக்கிறார். அவருக்கு எப்படியாவது சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், என்ன செய்வது என்று அவர் தீர விசாரித்து சிந்தித்து தியானித்து விட்டு இயேசுவிடம் சென்றால் அவருக்கு சுகம் கிடைக்கும். ஏனென்றால் இயேசு இறைமகன் என்று சொல்கிறார்கள், இறைவாக்கினர் என்று சொல்கிறார்கள், இயேசுதான் வரவேண்டிய இறைவாக்கினர் ஒருவர் என்று சொல்கிறார்கள், அல்லது அவர்தான் மெஸ்ஸியா என்று சொல்கிறார்கள். அவர் பலருக்கு நோயை நீக்கி இருக்கிறார், பேய்களை ஓட்டி இருக்கிறார், சுகம் தந்திருக்கிறார், நை நகரத்து கைப்பனுடைய மகனுக்கு உயிர் பிச்சை கொடுத்திருக்கிறார், லாசரை உயிர்ப்பித்திருக்கிறார். எனவே என்னுடைய மகளுடைய இறப்பிலிருந்து தப்ப வேண்டும் என்று சொன்னால் என் மகளை காப்பதற்கான ஆற்றல், திறமை, திறன் அனைத்தும் இயேசுவிடம் இருக்கிறது என்கிற நம்பிக்கையில் அவர் தேடி செல்கிறார். இயேசு போதித்துக் கொண்டிருக்கிறார், மக்கள் கூட்டமாக இருக்கிறார்கள். அவர் இயேசுவிடம் வருந்தி வேண்டுகிறார், நீ உடனே கிளம்பி வார், உடனே புறப்பட்டு வாரும், என்னுடைய மகள் இறக்கும் தருவாயில் இருக்கிறார், இது அவர்கள் சுகம் கொடும். இந்த நேரத்தில் அவருடைய மனநிலை எப்படியாக இருக்கிறது? வேறு எதுவுமே எனக்கு கண்ணுக்கு தேவை, நீங்க வாங்க, ஆண்டவர் வந்தால் போதும், கடவுள் வந்தால் போதும், என்னுடைய மகளுக்கு சுகம் கிடைத்துவிடும், நீ வந்தால் போதும், உங்களுடைய கரம் என்னுடைய மகளை தொட்டால் போதும், சுகம் கிடைத்துவிடும் என்று சொல்லி அவர் ஆண்டவரை முன்னிறுத்தி ஆண்டவரை வலிந்து வேண்டுகிறார். போய்கொண்டிருக்கிறார்கள். போகிற வழியில் இன்னொரு பெண் தனக்கு சுகம் வேண்டி இயேசுவினுடைய உடையை தொடுகிறார். அவருக்கு சுகம் பெற்றுக் கொடுக்கிறது. சுகம் பெற்றவுடன் இயேசு பார்த்து அவர் வழியில சென்று விடவில்லை, நின்று பேசிக் கொண்டிருக்கிறார். எப்படி அவருக்கு சுகம் கிடைத்தது என்றெல்லாம் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது அந்த இடம் கொஞ்சம் தாமதமாக மாறுகிறது. இந்த நேரத்தில் யாயிரை வீட்டிலிருந்து ஆட்கள் வந்து சொல்லுகிறார்கள், உம்முடைய மகள் இறந்து விட்டால் போதகரை தொந்தரவு செய்யார். இனி இவர்கள் இதுவரைக்கும் எனக்கு ஒரு தேவை இருக்கிறது, அந்த தேவையில் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார் என்று நினைத்த யாயிர் ஆண்டவரை தொல்லைப்படுத்தியால் தன்னோடு அழைத்து வர வேண்டும் என்று சொல்லி முற்பட்டு அவர் கூட்டிக் கொண்டு போய் கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட நெருங்கி இருக்கலாம் அல்லது பாதி தொலைவில் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த வேகத்தில் தடை ஏற்படுகிறது. இயேசுவோடு அவர் நின்று கொண்டிருக்கிறார், இயேசுதான் எல்லாரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் ஒரு அசௌகரியமான ஒரு காரியம் நடந்து விட்டது, ஒரு அவசகுணம். அவன் மகள் இறந்து விட்டார். எதை அவர் தேடிக்கொண்டிருந்தாரோ அது இல்லை என்று ஆகிவிட்டது. இப்பொழுது என்ன சொல்லுகிறார்கள்? அவரை தொல்லை பண்ணாதீர்கள். அப்படின்னா என்னதான்? கடவுள் விட்டுருங்க, இனிமே அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. இதுவரைக்கும் இயேசு உயிர் கொடுப்பார் என்ற நம்பிக்கையில் யாயிர் தன்னுடைய மகளை காப்பாற்றும் பொருட்டு இயேசுவை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய மகள் இறந்து விட்டவுடன் இயேசு தேவையில்லை, இனி அவருக்கு அந்த இடத்தில் இடமில்லை, அவருக்கு அங்கு ஒரு வேலையும் கிடையாது.
இனிமே என்ன செய்ய வேண்டியிருக்குது? அடக்க சடங்கு பார்க்க வேண்டியிருக்கிறது, மற்ற காரியத்தை பார்க்க வேண்டியது இருக்குது. அதுக்கும் இயேசுக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? எனவே இயேசு இந்த இடத்தை விட்டுட்டு போயிடலாம், இதுக்கு மேல் அவரை கொண்டு போக வேண்டாம் என்று நினைக்கிறார்கள். அவர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது இயேசுடைய காதுகளில் விழுகிறது. இயேசு இந்த இடத்தை சொல்லுகிறார், அஞ்சாதீர், நம்பிக்கை மட்டும் விடாதீர். நீ தொடக்கத்தில் என்ன நம்பிக்கையோடு என்னை தேடி வந்தீரோ அந்த நம்பிக்கையிலிருந்து பிறண்டு போகாது. ஒரு ஊஞ்சல் மாதிரி ஒன்று அந்த பக்கம் அல்லது இந்த பக்கம் என்று சொல்லி ஆட வேண்டாம். அந்த ஊஞ்சல் சமநிலையில் நின்று கொண்டிருக்கும் அல்லவா, அதுபோல் நீ ஒரு சமநிலையில் இருக்கு. இதுவரை நீ என்னை தேடிக்கொண்டிருந்தாய், என்னால் அதை செய்ய முடியும் என்று நம்பிக்கொண்டிருந்தாய். இப்பொழுது திடீர்னு அந்த காரியம் நடக்காது அப்படின்னு நீயே முடிவுபடுத்துகிற. நம்பினால் அதை தொடர்ந்து கொண்டு ஆன்மீகத்தில் இந்த சமநிலையை நீ பெற்றுக்கொள். இதுவரைக்கும் என்னை கூட்டிட்டு வந்துட்டல, இனி என்னை கூட்டிட்டு போ, உன்னுடைய குடும்பத்திற்கு தேவையான ஆசீர்வாதத்தை நான் கொடுப்பேன். யாயிர் மீண்டுமாக தன்னுடைய நம்பிக்கையில் சமநிலையை பெற்றுக் கொள்கிறார். ஒரே உயரத்தில் போனவர் அடுத்த உயரத்துக்கு செல்கிற வழி ஆண்டவர் தடுத்தால் கொள்கிற பொழுது அவர் ஆன்மீகத்தின் சமநிலையை பெற்றுக் கொள்கிறார். இயேசுவை நம்பிவிட்டேன், இன்னும் தொடர்ந்து அவரை நம்புவேன் என்று சொல்லி இயேசுவை மீண்டுமாக தன்னுடைய குடும்பத்திற்கு அழைத்து செல்கிறார். என்ன நடக்கிறது? இயேசு கிறிஸ்து குடும்பத்திற்கு செல்கிறார். யாயிர் ஏற்கனவே நம்பியிருந்தபடி அவருடைய மகளுக்கு உயிர் கொடுக்கிறார். நீர் வந்து என்னுடைய குழந்தையை தொட்டால் போதும் அவர் சுகம் பெற்றுக் கொள்வார் என்ற யாயுடைய வார்த்தையை இயேசு இங்கு மெய்ப்பித்து காட்டுகிறார். குழந்தையை நான் சொல்கிறேன், உனக்கு உயிர் கிடைப்பதாக என்று சொல்லியிருந்தால் குழந்தைக்கு உயிர் கிடைத்திருக்குமா? கிடைத்திருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? நற்செய்தி சொல்கிறது, சிறுமியின் கையை பிடித்து இயேசு சொல்கிறார், நீர் தொட்டால் என்னுடைய பிள்ளை பிழைத்துக் கொள்வாரா? இயேசு தொடுகிறார். யாயுடைய நம்பிக்கை அது. நீர் தொட்டால் என்னுடைய குழந்தை பிழைத்துக் கொள்வார். இயேசு தொடுகிறார், அவருடைய மகள் பிழைத்துக் கொள்கிறார். எனவே நம்பிக்கையை நீங்கள் எதில் இருக்கிறீர்களோ அந்த நம்பிக்கையை உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் கடைபிடித்துக் கொள்ளுங்கள். ஊஞ்சல் மாதிரி ஒரு புறம் ஏறவோ அல்லது ஒரு புறம் மாறவோ நாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆன்மீக வாழ்க்கையில் நாம் சமநிலையை பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை எந்த ஒரு தீய சக்தியை மாற்றிவிட முடியாது, எந்த ஒரு எதிர்மறையான எண்ணங்களும் நம்முடைய வாழ்க்கையை குழப்பிவிட முடியாது. ஆன்மீகத்தில் சமநிலை என்பது என்ன? ஆண்டவர் இருக்கிறார், நான் இருக்கிறேன், ஆண்டவர் என்னை பார்த்துக் கொள்வார். ஒரு தந்தையுடைய கரங்களில் தாயினுடைய கரங்களில் இருக்கிற குழந்தை வேறு எவரை குறித்தும் எதை குறித்தும் ஒருபோதும் பயப்படாது, எந்த விதமான அச்சத்திற்கும் அது ஆட்படாது. அது எவ்வளவு பெரிய இடர்பாடு கூடிய இடமாக இருக்கலாம், அல்லது எதிர்த்து வருபவர்கள் எவ்வளவு பெரிய முரண்பாடுகளாக இருக்கலாம், அது குறித்து எந்த குழந்தைக்கும் பயமில்லை. அந்த குழந்தை தன்னுடைய தந்தையின் தன்னுடைய தாயின் கரங்களில் இருக்கிற பொழுது யார் வந்தாலும் துணிந்து நிற்கும். எந்த பெரிய மனிதர்கள் வந்தாலும் அந்த குழந்தையினுடைய முகத்தில் இருக்கிற புன்சிரிப்பு ஒருபோதும் மாறிவிடாது. ஏனென்றால் அவரோடு நான் இருக்கிறேன், என்னுடைய தந்தையோடு இருக்கிறேன், தாயோடு இருக்கிறேன் என்கிற உணர்வு அவருக்கு அச்சத்திற்கும் குழப்பத்திற்கும் இடையேயான ஒரு சமநிலையை கொடுக்கிறது. அதுபோல ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், நான் ஆண்டவரோடு இருக்கிறேன் என்கிற நம்பிக்கை யாரிடம் இருக்கிறதோ, இந்த ஆன்மீக சமநிலை யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தேவையான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வார்கள். கடவுள் எப்படி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்றால், அவர்கள் எதை நம்பினார்களோ அந்த நம்பிக்கை அவர்களுக்கு அவ்வண்ணமே கொடுத்து ஆசீர்வதிப்பார். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் அகப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், ஏனெனில் கேட்பவன் எவனும் பெற்றுக்கொள்வான். யாயிர் எதை எப்படி கேட்டாரோ ஆண்டவர் அதை அப்படியே செய்தார். நீர் வந்து தொடும், என்னுடைய மகள் பிழைத்துக் கொள்வார் என்றார். இயேசு கிறிஸ்து சென்று அவருடைய மகளை தொட்டு குணப்படுத்தார், உயிர் கொடுத்தார். எனவே இனியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆன்மீக சமநிலை நம்மிடம் இருக்கிறதா? அன்னை மரியா நம்முடைய தாய் அதுக்கு மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கிறார். அன்னையினுடைய வாழ்க்கையினுடைய தொடக்க காலம் எப்படி இருந்தது? மரபு சொல்கிறது, அவர் ஆலயத்தில் வளர்ந்தார், ஆலயத்தினுடைய பணிகளை செய்து கொண்டிருந்தார். தன்னுடைய வயதுக்கு வருகிற நிகழ்வு வரையும் அன்னை மரியாள் ஆலயத்தில் தான் இருந்தார். எனவே தான் ஆண்டவருடைய தூதர் அவரை ஆலயத்தில் சந்தித்திருக்கலாம், வீட்டில் சந்தித்திருக்கலாம் என்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது. அன்னை மரியாவை ஆண்டவருடைய தூதர் கபிரியேல் தூதர் ஆண்டவருடைய மங்களகரமான வார்த்தையை சொல்லி நீ மீட்பரின் தாயாக மாறுவாய் என்று சொல்கிற பொழுது ஒரு குழப்பம், ஒரு பதட்டம். எப்படி செய்வது, எப்படி ஏற்றுக்கொள்வது? நான் இன்னும் திருமணம் முடிக்கவில்லையே, இதனால் என்னென்ன சிக்கல்கள் வருமோ, முதலில் அது எப்படி சாத்தியம் என்றெல்லாம் பலவிதமான எண்ணங்களை தான் தன்னுடைய வாழ்வாக மாற்றிக் கொள்கிறார், கேள்வியாக எடுத்து வைக்கிறார். ஆனால் அவருக்கு தேவையான பதில் கொடுக்கப்படுகிறது. தூயாவே மீது வரும், உன்னத கடவுளுடைய வல்லமை மீது நிழலிடும், நீர் பயப்பட வேண்டாம், அஞ்ச வேண்டாம், ஆண்டவர் மோடு இருக்கிறார், ஆண்டவரால் இயலாதது ஒன்றுமில்லை என்று சொல்லுகிற பொழுது உடனடியாக மரியா சொல்கிற வார்த்தை என்ன? நம்முடைய தாய் பகர்ந்த மறுமொழி என்ன? இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும்.
இனியவர்களே, ஆன்மீக குழப்பத்திலிருந்து அன்னை மரியா இங்கு ஒரு ஆன்மீக சமநிலைக்கு வருகிறார். ஆண்டவருடைய அடிமை நான், ஆண்டவர் பார்த்துக் கொள்ளட்டும், ஆண்டவருடைய வார்த்தை என்னுடைய வாழ்க்கை நிகழட்டும். இந்த எண்ணத்திலிருந்து அன்னை மரியா நம்முடைய தாய் குருசுமலை அன்னை ஒருபோதும் பின்வாங்கவில்லை, தொடர்ந்து முன்னேறி கொண்டிருக்கிறார். குழந்தையை காணாமல் போய் விடுகிறான். அதை குறித்து அவர் கவலைப்படுகிறாரே தவிர ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரே என்று சொல்லி முரண்படவில்லை, ஒப்பாரி வைக்கவில்லை, அழுது மாரடித்து புலம்பவில்லை. ஆண்டவர் என்னிடம் கொடுத்த பணியை நான் சரியாக செய்யவில்லையோ என்ற வருத்தத்தில் தான் இயேசுவை தேடி செல்கிறான். இது என்னுடைய தந்தையினுடைய இல்லை என்று இயேசு சொல்கிற பொழுது அன்னை மரியா ஏன் அவரை நாசரேத்துக்கு திரும்ப கொண்டு செல்கிறான்? அவன் வளரட்டும். இந்த நேரத்தில் அவனுக்குரிய தன்மை இது அல்ல. வளர்ந்து ஆண்டவருடைய ஞானத்தில் வளர்ந்து ஒரு மிகச்சிறந்த பண்பை செய்வதற்கான நேரம் வருகிற வரையில் என்னுடைய மகனை வளர்க்க வேண்டிய கடமை இருக்கிறது என்ற எண்ணத்தில் தான் அன்னை மரியா நாசரேத்துக்கு என்னுடைய மகனை அழைத்து செல்கிறான். 30 வயதிலே இது என்னுடைய நேரம் இல்லை என்று இயேசு நினைக்கிற பொழுது இதுதான் உனக்கான நேரம் என்று சொல்லிக் கொடுக்கிறார். ஏனென்றால் ஆண்டவர் இருக்கிற பொழுது ஆண்டவரால் எல்லாம் செய்ய முடியும் என்பதை அன்னை மரியா இருந்த ஆன்மீக சமநிலை. அது மட்டுமல்ல, எல்லா சூழ்நிலையிலும் எல்லா பணிகளிலும் இயேசுவிற்கு எதிர்ப்பு வருகிற பொழுது வீட்டுக்கு திரும்பி வா என்று சொல்லி இயேசுவை அவர் ஒருபோதும் சொல்லவில்லை. ஏனென்றால் என்னோடு இருக்கிற ஆண்டவர் என்ன காரணத்திற்காக என்னுடைய மகனை பிறப்பித்தாரோ அந்த காரியத்தை அவர் செய்வார். நீ சென்று வா மகனை, வென்று வா என்று சொல்லி மகனை அனுப்புகிறார். ஏனென்றால் ஆண்டவர் இருக்கிறார் என்ற ஆன்மீக சமநிலை அப்பவும் வைத்திருந்தார். சிலுவையின் அடியில் சென்றார். சிலுவையில் இறந்த இயேசுனுடைய உடலை தன் மடியில் வைத்திருந்தால் எல்லா சூழ்நிலையிலும் அவர் ஒப்பாரி வைத்து மாரடித்து புலம்பவில்லை. ஆண்டவர் கொடுத்த திட்டம் ஆண்டவர் அதை நிறைவேற்றுவார். ஏனென்றால் ஆண்டவரால் இயலாத ஒன்றுமில்லை. எனவே அந்த ஆன்மீக சமநிலை சிலுவை அடியிலும் கூட அன்னை மரியா வைத்திருந்தார். இயேசு இறந்த பிறகு கூட சீடர்களை ஒன்று கூட்டி செபித்துக் கொண்டிருந்தார். தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்முடைய தாய் மரியா அந்த ஆன்மீக சமநிலையை, ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்ற உணர் நிலையை வைத்திருந்தார். அதை காப்பாற்றிக் கொண்டார். அதை ஒருபோதும் அவர் விட்டுவிடவில்லை, தொலைத்து விடவில்லை. எனவேதான் அன்னை மரியா பெண்களுள் பெயர் பெற்றவராக எல்லாருக்கும் தாயாக இந்த நாளில் இருந்து கொண்டிருக்கிறார். இந்த குருசுமலைக்கு வருகிற எல்லா மக்களுக்கும் அவர் அருள் பாலிக்கிறார் என்றால், எல்லா மக்களுக்கும் ஆண்டவரிடம் பரிந்து பேசுகிறார் என்றால் அவரிடம் இன்னும் அந்த ஆன்மீக சமநிலை இருப்பதனால் தான். இனிவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆன்மீக சமநிலை இருக்கிறதா என்று சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவரை நம்புகிறோம் என்றால் ஆண்டவரை நம்புகிறோம், ஆண்டவரை நம்பவில்லை என்றால் நம்பவில்லை. ஆண்டவர் ஒரு நேரம் நம்புவேன், ஒரு வேளை நம்ப மாட்டேன், எனக்கு தேவையானது கிடைத்தால் நம்புவேன், தேவையானது கிடைக்கவில்லை, தேவையானது கிடைக்காமல் போனாலோ தேவையானது எனக்கு தாமதப்பட்டாலும் நான் ஆண்டவரை நம்ப மாட்டேன் என்று சொல்லி ஆன்மீக குழப்பத்தில் நாம் ஒருபோதும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆன்மீக சமநிலை பெற்றுக் கொள்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அன்னை மரியா குருசுமலை தாய் நமக்காக பரிந்துரைப்பாராக.